வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் ரொம்ப சுவையான பணியாரம் செய்ய போகிறோம். இது குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இது சப்பாத்தி மாதிரி லைட்டாக தான் இருக்கும், ஆனால் ஃபில்லிங்காக இருக்கும். கூடவே தொட்டு சாப்பிட ஒரு பச்சை சட்னி பண்ணியிருக்கேன். எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? 3 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இது கூடவே 2 கப் அளவுக்கு குக்கரில் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு கரெக்டாக ஒரு விசில் வரணும். அதுக்காக ஸ்டவ்வை பற்ற வச்சு குக்கரை எடுத்து மேலே வச்சுக்கோங்க. கரெக்டாக ஒரு விசில் நல்லா வரட்டும். விசில் வந்ததுக்கப்புறமா உருளைக்கிழங்கை ஓப்பன் பண்ணி வெளியே எடுத்து தோலை உரிச்சிடுங்க. தோலை உரிச்சிட்டு உருளைக்கிழங்கை மசிக்கணும். மசிக்கிறதுக்கு ஸ்மாஷர் இருந்தால் வச்சு மசிச்சுக்கோங்க. புதுசாக இடிக்கல் வாங்கி வச்சதுனால ஒரு ஆர்வ கோளாறில் இதில் வச்சு மசிக்க முடியுமான்னு ட்ரை பண்ணேன். ஆனால் அந்தளவுக்கு மசிக்க முடியல. நான் ஸ்மாஷர் வச்சு மசிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்ச உடனே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது சேர்த்துருக்கேன். இஞ்சி துருவி சேர்த்துருக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி, பொடியாக நறுக்குன ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன கொத்து கருவேப்பிலை கிள்ளி சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் சின்னதாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். அது வரையும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். கொஞ்ச நேரத்துலேயே ஒரு 4 நிமிஷத்துலேயே நல்லா வதங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு. நம்ம உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது உப்பு சேர்க்கலை. ஸோ இது கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம மசிச்சு வச்சுருக்க மஜாவான உருளைக்கிழங்கு எடுத்து இது உள்ளே சேர்த்துக்கோங்க. நல்லா ஸ்மாஷ் ஆகிருக்கணும் உருளைக்கிழங்கு. அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் துருவிட்டு கூட வேணும்னா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் கை வச்சு. சரிங்களா? நல்லா கலந்து விடுங்க. வீடியோவில் எப்படி கலந்து விடணும் அதை பார்த்துக்கோங்க. நல்லா நீங்கள் சுற்றி கலந்துட்டு அப்புறம் மேலே அந்த உருளைக்கிழங்கு மேலே அழுத்தம் கொடுத்தாலே அது இன்னுமே நல்லா மிக்ஸ்அப் ஆகிடும். செய்யும் போதே கிச்சன் நல்லா கமன்னு இருக்குது. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. அவ்வளோதான். பணியாரத்துக்கு வைக்கக்கூடிய குட்டியாக பால்ஸ் பண்ணி தான் பணியாரக்குள்ள வைக்க போகிறோம். அந்த மசாலா ரெடி. ஏற்ற மாதிரி நீங்கள் உருட்டிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி பணியார சட்டி வச்சுக்கோங்க. பணியார சட்டி காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெயும் நல்லா காயணும். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா எண்ணெயும் கல்லுமே ரெண்டுமே நல்லா காஞ்சிடும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க பணியார மாவு, அதாவது இட்லிக்கு தோசைக்கு நம்ம அரைச்சி வச்சுருப்போம்ல, அந்த மாவு தான் எடுத்து நான் ஊற்ற போகிறேன். கரண்டியில் எடுத்து சுற்றி எல்லா கல்லுலேயும் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதுதான் ப்ராசஸ். நம்ம மசாலா பண்ணி வச்சுருக்க உருண்டைகளில் மாவுக்கு நடுவில் உள்ளே ஒன்றா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணுறதுக்காக நம்ம பணியார மாவு, அதாவது அந்த தோசை மாவை திரும்பி அகைன் இதுக்கு மேலே ஊற்றிட போகிறோம். சைடில் சம்டைம்ஸ் ஓட்டுனாலும் எந்த பிரச்சனையுமே இல்லை. அழகாக திருப்பறத்துக்கு வந்துடுவாங்க. ஊற்றிட்டதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை மேலே ஊற்றி விட்டுருங்க. மூடி போட்டு கரெக்டாக சிம்மில் வச்சு 5 நிமிஷம் இந்த பக்கம் வேகணும். திருப்பி 5 நிமிஷம் கழித்து தான் நம்ம மூடியை ஓப்பன் பண்ணணும். அந்த சிம்லேயே நல்லா வெந்துட்டுருப்பாங்க. இப்போ திருப்பி போட்டு திரும்பியும் மூடி போட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம். ஏன்னா கல் நல்லா காஞ்சனால ஒரு 4 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடுவாங்க. ஸோ 4 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். வேணும்னா இன்னும் ஒரு நிமிஷம் வச்சு நீங்கள் வெளியே எடுத்துடலாம். ஒரு பணியாருக்கும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுங்க. இப்போ பாருங்கள், திருப்புறத்துக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது. அழகாக வந்தாச்சு. 2 பக்கமும் நல்லா சிம்மில் வச்சனால மாவு உள்ளே வெந்திருக்கும், வெளியவும் நல்லா வெந்திருக்கும். உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும், வெளியே செம்ம கிறிஸ்பியாக இருக்கும். உடனே போயிடாதீங்க. பச்சை சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துடலாம். அந்த சட்னி ரொம்பவே ஈஸி, குயிக்காக ரெடி ஆகிடும். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஒரு மிக்ஸி ஜாரில் 10 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் நறுக்குனது சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி, பெரிய தக்காளி நறுக்குனது சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும்.
ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் வந்து நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம். கடுகு நல்லா பொரிஞ்சோடனே ஜீரகம் சேருங்க. கடுகும் ஜீரகம் ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரே ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையை உருகி இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள். இதை 3ஐயும் சேர்த்துக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச விழுதை இது கூட சேர்த்துக்கணும். நல்லா கலந்து விட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து திரும்பியும் கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு சுண்ட விட்டு எடுத்தால் சூப்பரான பச்சையாக அரைச்சி தாளித்த சட்னி ரெடி. இந்த பச்சை சட்னியை நீங்கள் பணியாரத்துக்கு தொட்டு சாப்பிட்டு அசத்துங்க. சூப்பராக இருக்கா? எப்படி இருக்கு? ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய், வணக்கம்.